ஹாய். ஒரு மலையாள படம். கொஞ்சம் வித்தியாசமான படம். வித்தியாசமான படம்னா, முதல் படமானா இல்ல. இது டைம் லூப் மூவி. ஆல்ரெடி தமிழ்ல வந்து 12பின்னு ஒரு படம் வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். பஸ்ஸில் இன்டர்வியூக்கு போகிற ஹீரோ வந்து பஸ்ஸை பிடிக்க போகிறாரு. பஸ்ஸை பிடிச்சி இன்டர்வியூ கிடச்சி வேலை கிடைச்சா என்ன ஆயிருக்கும், பஸ்ஸை மிஸ் பண்ணியிருந்தால் என்ன ஆயிருக்கும்னு 2 சேனலில் இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. அடுத்தது இப்போ ஓரளவு கொஞ்சம் ரீசெண்டாக வந்தது மாநாடு. சிம்பு நடித்தது. அந்த படத்தில் வந்து கூட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. இந்த டைம் லூப் வந்து அங்கே வந்து 2 ஆல்ட்ரு திஸ் ஆர் தேட் அப்படின்னு இருந்துச்சு. மாநாட்டில் வந்து கூட கொஞ்சம் அந்த காம்ப்ளிகேட்டாக இருந்தது. இந்த படம் மலையாளத்தில் வந்து சம்பவம் அத்தியாயம் 1 அப்படின்னு ஒரு படம். இது ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. அதாவது உதாரணமாக நான் ஃபஸ்ட்டு பார்த்தப்போ பாதிக்கு மேலே புரியல, என்ன ஏதுன்னு புரியல. தென் நிறைய இது போட்டிருக்காங்க, டீகோடிங் மூவிஸ்ன்னு நிறைய போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த டீகோடிங் மூவிஸ் பார்த்த பிறகு தான் அந்த டைம் லூப்பனுடைய இம்பேக்ட் அண்ட் அதர் திங்ஸ் தெரியுது. ஏன்னா ஆனால் படம் பார்க்கும்பொழுதும் கன்ஃபியூஷன் இல்லை, பட் கொஸ்டின் மார்க்ஸ் நிறைய வரும். இவர் இப்போ தானே உயிரோடு இருந்தார், இங்கே செத்து போயிட்டார், அல்லது இவர் செத்து போயிட்டார் இப்படி உயிரோடு வராரு. அப்போது அதை பின்னால் கொஞ்சம் லேட்டாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. வாட் இஸ் டைம் லூப்புங்கிறது வந்து நமக்கு ரொம்ப பின்னால் தான் தெரிய வருது. அதனால் அந்த முதல்ல வந்து கொஞ்சம் முடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. பட் இதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறையா கோனார் நோட்ஸ் மாதிரி நிறைய பேர் டீகோடிங் ஆஃப் திஸ் மூவின்னு நிறையா போட்டிருக்காங்க. தமிழ், மலையாளம் ரெண்டுலேயுமே வந்துருக்குது. பார்த்தப்போ அவங்க சொல்கிறத பார்த்தா அதே மாதிரி இந்த கடைசின்னு பார்க்கும்பொழுதும் மோஸ்ட் ப்ராப்ளி திஸ் மூவி மே கண்டினியூ. இது அத்தியாயம் 1 அத்தியாயம் 2ன்னு வரலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவே வந்து ஒரு கண்டினியூஷன் தான். ஆக்சுவலாக இந்த படம் டைரக்டர் பேர் வந்து ஜித்து சதீசன் மங்களாத்து அப்படிங்கிற ஒரு டைரக்டர். அவர் வந்து ஆக்சுவலாக இதை வந்து முதல்ல ஒரு குறும்படமாக எடுத்திருக்காரு. அந்த குறும்படத்தில் வந்து இந்த ஆக்சுவல் மூவியினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் வந்துருந்துச்சு தான். அதை கொஞ்சம் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு மூவியாக பண்ணியிருக்காரு. ப்ராப்ளி இந்த நெக்ஸ்ட் மூவி மேபி இது 2வது அத்தியாயம்னு ஒன்று வரலான்னு நினைக்கிறேன். ஏன்னா முடிக்கிறதும் அதே மாதிரி ஒரு சின்ன கொஸ்டின் மார்க்கோடு முடிக்கிறாங்க. அதனால் திஸ் ஃபில்ம் மே கண்டினியூ ஃபார் அனதர் செகண்ட் சாப்டருக்கும் போகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைரக்டர் இதான் முதல் படம் நினைக்கிறார். ஷார்ட் மூவி எடுத்த பிறகு இந்த படம் எடுத்திருக்கிறாரு. அண்ட் ஃபார் தேட் இட் இஸ் எ ரியல் கிரேட் அச்சீவ்மெண்ட். ஒரு புது ஆள் ஒரு டெபியூ வந்து படம் எடுக்கிறார் அப்படிங்கும்பொழுது அதில் வந்து இந்த குவாலிட்டி வந்து இட்ஸ் ஸோ குட். அந்த காம்ப்ளிகேஷன் இருக்கணும், அதே சமயத்தில் டூ மச் காம்ப்ளிகேட்டடாகி தலைச்சோடக்கூடாதுங்கிற அந்த கான்செப்ட் புரிஞ்சு எடுத்திருக்கிறாரு. பட் ஈவன் தென் நம்ம கொஞ்சம் இந்த டீகோடிங் படம் கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இதுக்கு ஹீரோ வர்றவர் வந்து அஸ்கர் அலி. அவர் ஏற்கனவே பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த படத்தில் பாவம் அவரை வந்து அவர் கண் உள்ளதே பெருசு, முண்டைக்கண்ணு மாதிரி பெருசு, இப்படி ஒரு மாதிரி ஆச்சரியப்பட்டு பார்க்குற மாதிரி கண்மொழியை வச்சு ஒரு மாதிரி க்ளோஸ்அப் ஷாட்டில் காமிச்சிருப்பாங்க. ஈவன் கொஞ்சம் விகாரமாக கூட முகம் தெரியும். பட் அந்த ரோலுக்கு அது ப்ராப்ளி ரோலுக்கும் அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு அது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காகவே இப்படி பண்ணாங்களா தெரியல. இன்னொருத்தர் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வர்றாரு. அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார், ரொம்ப கேஷுவலாக பண்ணியிருந்தார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த 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 கேரக்டரும், இந்த 2 கேரக்டர்ஸ், தீஸ் ஆர் 2 மேஜர் கேரக்டர்ஸ். ஆக்சுவலாக 3 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இதுக்குள்ளே போகிறாங்க, ஒரு காட்டுக்குள்ளே போகிறாங்க. பிகாஸ் தே ஹாவ் ஒரு கால் வருது, நான் அடிபட்டுருக்கிறேன், என்னை காப்பாற்றுங்க, திஸ் த லாஸ்ட் மினிட்ஸ் ஆஃப் மை லைஃப், ப்ளீஸ் சேவ் மீ அவர் பயங்கரமாக கூச்சல் போகிறாரு. 3 விதத்தில் ஒரு போலீஸ்கார் வேணாம் போங்கிறாரு, 2 போலீஸ்காரங்க சரின்ட்டு வர்றவங்க ஒரு லூப்பில் மாட்டிக்கிறாங்க. ஸோ அவங்க செத்து போகிறாங்க, உயிரோடு வராங்க, அந்த மாதிரி மாறி மாறி நடக்கும். That's for the experience of loop movie, time loop movie. Probably we can see this movie. ஏன்னா இது ஓரளவு வெல் எக்ஸிக்யூட்டட் மூவி. பட் அதே சமயத்தில் இந்த டைம் லூப் வந்து சம்திங் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த வெரி ஆர்டினரி ஸ்டோரிஸ். அதாவது நம்ம வழக்கமாக தமிழ் ரசிகர்கள் சொல்லுவாங்க, 2 மணி நேரம் ஒரு வீட்டுக்குள்ள உட்காந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைஃப்பை மறந்துட்டு அப்படியே பார்த்துட்டு அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும். இது திஸ் நாட் அன் என்டர்டெயின்மெண்ட், இட்ஸ் சார்ட் ஆஃப் எ கிரிப்பிங் ஸ்டோரி. அதாவது வாட்ஸ் நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கோட படம் ஓடிக்கிட்டு போனால் இது ஏங்கிற மாதிரிலாம் இருக்கும். அஃப்கோர்ஸ் தெர் ஆர் சம் சூப்பர் நேச்சுரல் scenes and all that, but it goes well with the movie. சொல்கிறேன் இல்லையா, ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு வித்தியாசமான படம், ஒரு டைம் லூப் படம், அது எஃபிஷியண்ட்டாக ஓரளவு நீட்டாக எடுத்துருக்கக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிற முறையில் இந்த படம் வந்து ஒத்சி மூவின்னு நினைக்கிறேன். ஸோ people who have enough time, probably you can sit for 2 hours and enjoy this movie. Thank you. Bye. Good night.